நிறைந்ததே என் ஆவல் பூமியில். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதாவது தேவனுடைய காரியங்களை அறியணுமான் தான். தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரியம், தேவனுடைய நன்மை இன்னதென்று நாம் அறியணுமா இருந்தா நம்மளுடைய மனதை வைத்து நாம் அதை அறிய முடியாது. அதனால நம் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்றார். இந்த மனதை குறித்து அநேக நேரங்களில நாம் கவனம் இல்லாமல் போய்விடுகிறோம். அந்த மனதை குறித்து சில நேரம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜனங்கள் தப்பான காரியங்களும் சொல்லிடுறாங்க. இந்த மனதை குறித்து முன்னோர்கள், அதாவது சித்தர்களா இருக்கலாம் அல்லது தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கலாம், அவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, விசேஷமா இஸ்லாமியர் மனதை குறித்து என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, வேறுபட்ட வாழ்க்கைக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியது மனம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலகத்துல தேவனுடையவர்களாய் வாழ்வதற்கு மிக மிக அத்தியாவசியமாக இருக்கக்கூடியதுதான் மனம் அப்படின்னு இஸ்லாத்துல சொல்லுது. அதுக்கு என்ன மனதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பிரதானமா சொல்லப்படுகிறது என்னன்னா, உன்னை படைத்த இறைவனை குறித்த அறிகிற ஒரு அறிவு உனக்குள்ள வரும்போதுதான் அந்த அறிவு உன்னை உலகத்திலிருந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு இஸ்லாத்துல சொல்றாங்க. நம்மளுடைய இந்திய தேசத்திலையும் கூட புத்த மார்க்கத்தை தழுவினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த புத்த மார்க்கத்தை தழுவினவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனதுக்குள்ள இருந்துதான் எல்லாமே ஆரம்பமாகுது அப்படிங்கிறாங்க. நீ என்னமா ஆகிறன்னு நினைக்கிறியோ அதுவாகவே மாறி விடுவதற்கு மனம் உதவி செய்து, நீ துன்பப்படணும்னு நினைக்கிற அப்படிங்கிறதுக்கு மனம்தான் உதவி செய்து, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு மனம்தான் உதவி செய்து, தீய எண்ணங்கள் கூட மனதுலதான் வருது. அப்ப நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக மாற பண்ணுவதுதான் மனம் அப்படிங்கிறாங்க. அது எதுவா நீ ஆயிருவ அப்படின்னா அதுமா மாறிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் பணக்காரராய் ஆக வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பணக்காரரா ஆயிடுறாங்களா? யோசிச்சு பாருங்க. உயர்ந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறாங்க, வந்துடுறாங்களா? பிறப்பின் அடிப்படையிலேயே எத்தனையோ பேர் நிராகரிக்கப்படுகிறாங்க. சார், இந்த புத்த மார்க்கத்துல சொல்லப்படுகிறது அப்படியே நிறைவேறுது அப்படின்னா, இந்த புத்த மார்க்கத்தை தழுவின எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பாருங்க, நினைச்சபடி வாழ்க்கை அமைகிறது இல்லை. அப்போ அது சொல்லுகிறது மனம்தான் ஒரு மனிதனை தீர்மானிக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நம்முடைய அகத்தியர், நம்மளுடைய சித்தர்கள் சொன்னாங்க பாருங்க. அந்த அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, மனம் ஒரு மாயை அப்படிங்கிறாங்க. நம்ம சரீரத்துல 4448 வியாதிகள் இருக்குதாமா. இந்த 4448 வியாதிகளையோ உணவு முறைகளில கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்ப உணவு முறையில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வியாதியை போல மனதையும் உணவின் அடிப்படையில கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்ப ஆரோக்கியமான உணவு உட்கொண்டோம்னா நம்ம மனம் ஒரு ஸ்டாண்டர்டான நிலையில இருக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்றாங்க. சரி, இவங்கெல்லாம் இப்படி சொன்னாலுமே இந்த உலகத்துல மனுஷனாய் அவதரித்து வந்த இயேசு மனதை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுங்கிறார். அதாவது மனதை திருத்தாதீங்க, மனதை மாயையா நினைக்காதீங்க, மனதை ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறத இன்னொரு டைரக்ஷன் பக்கமா திருப்புங்க, பரலோக ராஜ்யத்தின் பக்கமா திருப்புங்க. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கமா மனதை திருப்பி அதன் மேல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா
அதை கேட்டீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா, அதை சிந்திச்சீங்கன்னா, இதை கேட்க பார்க்க சிந்திக்க சிந்திக்க என்ன ஆகும்? உங்கள் மனம் புதிதாகும் அப்படிங்கிறார். அப்ப நம்ம மனதுல இன்றைக்கு எத்தனையோ பேருடைய மனது சரியில்லை பாருங்க. மனசே இல்லை. நீ சொல்ல போனா பைபிள்ல மனமில்லாத அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுலதான் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. மனசே இல்லை. யாருக்கு மனசு இல்லைன்னா, பார்வோனுக்கு இந்த இஸ்ரவேலரை விடுவதற்கு மனசு இல்லை. அப்ப மனசு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், பார்வோன் இஸ்ரவேலரை ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாரா அப்படின்னு பார்த்தா அப்படியே இல்லை. இந்த இஸ்ரவேல் மக்கள் தன்னோடதான் இருக்கணும். ஆனா இஸ்ரவேல் மக்கள் விரும்புறபடி இருக்கக்கூடாது, தான் விரும்புறபடிதான் இருக்கணும்னு சொல்லித்தான் பார்வோன் தேவனிடத்தில் அனுப்புவதற்கு மனதில்லாதிருந்தான். நீ சொல்ல போனா தேவனே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் சொல்ல, மனசை ஸ்ட்ராங் படுத்தி இருக்கிறார். இப்ப ஏன் இது நடந்தது அப்படின்னா, இந்த பார்வோனுக்கு நல்ல வேலையாட்கள் தன்னை விட்டு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் காரியம். அப்ப இன்னைக்கு எகிப்து தேசத்துல பல பிரமிடுகள், பல பல கட்டிடங்களை எழுப்புனது யாருன்னா, அந்த நாட்களில எகிப்துல அடிமையா இருந்த இஸ்ரவேலர். கூலி கொஞ்சமா கொடுத்துட்டு வேலை நிறைய வாங்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு எகிப்தியர் வேலை செய்யல. அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேலருக்கு விசேஷித்த ஞானம் இருந்தது. அவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தார். அதனால எகிப்து தேசம் நல்ல வளர்ச்சிக்கு பின்னணியில இந்த இஸ்ரவேலர் இருந்தபடியினால, இந்த இஸ்ரவேலை விட்டாச்சுன்னா நமக்கு இப்படி அடிமைகள் கிடைக்க மாட்டாங்களே, நல்ல வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு காரியம். இரண்டாவது காரியம், இந்த இஸ்ரவேலர் போயிட்டாங்க அப்படின்னா இந்த எகிப்தியருடைய வளர்ச்சி அது மெலிந்து போய்விடும். அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற விதமா நாடு இருக்காது. அப்ப இஸ்ரவேலர் இருக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, நாடு நல்ல நிலைமைக்கு போறதுக்கு இப்படிப்பட்ட அடிமைகள் கிடைத்து விட்டாங்க. ஆனா சொல்ல போனா இந்த இஸ்ரவேலர் இருந்ததுனாலதான் அந்த எகிப்து தேசமே அழிஞ்சது. அது பார்வோனுக்கு தெரியல. அப்ப அவன் மனசுல இருந்ததெல்லாம் என்னன்னா, இவங்களாலதான் இந்த நாடே நல்லா இருக்கும், இவங்க இல்லைன்னா இந்த நாடு நல்லா இருக்காது, இவங்க தான் நல்ல வேலையாள், இவர்களை விட்ட வேலை நல்ல வேலையாளே. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய மனசு இதுல போய் நிக்குது பாருங்க. எப்படி லோத்துவினுடைய பிள்ளைகள் உலகத்திலேயே ஆம்பளையே இல்லை. ஏன்னா சோதோம் குமர பட்டணமும் அதை சுற்றில இருக்கிற பட்டணங்களும் தீக்கு இரையானபடினால இந்த லோத்துவினுடைய 2 பிள்ளைகளுடைய மனதுல நினைத்தது என்னன்னா, உலகமே அழிஞ்சிருச்சு, நீ உலகத்துல ஒரு ஆண்கள் கூட கிடையாது, ஒரே ஒரு ஆண் யார் இருக்கிறார்னா எங்க அப்பா தான். மனசு பாருங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்காததுனால, கர்த்தருடையவர்களோடு ஐக்கியப்படாததுனால மனசு தாறுமாற சிந்திக்குது பாருங்க. அது நிமித்தமா என்ன பண்றாங்க, சொந்த தகப்பனுக்கு மதுவை ஊத்தி 2 பெண்களும் சயனித்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. இதுதான் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் வர்றாங்க. இதே இருதயம் தாங்க இப்ப பார்வோனுக்கு இருக்குது. இந்த இஸ்ரவேலரை விட்டா வேலைக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு உலகம் அப்படி மைண்ட் தாட் ஆயிடுச்சு. இவரை விட்டா வேற வாழ்க்கையே இல்லை, இவருதான் எனக்கு. இன்னைக்கு வாலிப நாட்கள்ல எத்தனையோ வாலிப சகோதரிகள், வாலிப சகோதரர்கள் தங்கள் உயிரை மடித்துக் கொள்வதற்கு காரணம் என்னன்னா, அந்த மனதை குறுகிய அளவுக்குள்ள கொண்டு போய் இவங்களை விட்டா வேற வழியே இல்லை, மனசே இல்லை பிரதர். அப்ப பார்வோனுக்கு ஏன் மனசு இல்லை அப்படின்னா, இவர்கள் தாங்க நல்ல வேலை செய்யறவங்க. ஆனா அவங்கனாலதான் அந்த தேசமே அழிஞ்சது. அத அவர்கள் பார்வோனுடைய மந்திரவாதிகளே சொல்றாங்க, எகிப்து மெலிந்து போய் விட்டது என்பதை நீ அறியாமல் இருக்கிறியா அப்படிங்கிறாங்க. சரி, இந்த எகிப்துல இருக்கிற பார்வோன் கர்த்தரை அறியல, கர்த்தருடைய சத்தம் கேட்கல, அதை கூட ஏற்றுக்கொள்ளான்னு பாருங்க. எகிப்தை விட்டு விடுதலையாய் வந்த இஸ்ரவேலுக்கும் மனசு இல்லையாமா. தேவனே கேட்கிறார்,
யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள இந்த மட்டும் மனதில்லாமல் இருப்பீர்கள். மனசே இல்லை. எதுக்கு மனசு இல்லை அப்படின்னா, தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய கட்டளையையும் கை கொள்ளுவதற்கு மனசு கிடையாது. சரி, ஏன் தேவன் இந்த கொஸ்டினை இஸ்ரவேலிடத்துல கேட்கிறார் அப்படின்னா, இவங்களுக்கு தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எகிப்து தேசத்துல இஸ்ரவேலரை உள்ள வச்சேதான் 10 வாதைகளையும் தேவன் அனுமதிச்சார். இந்த 10 வாதைகளையும் ஏன் இஸ்ரவேலரை எகிப்துக்குள்ள உள்ள வச்சே செய்தார்னா, தேவனுடைய பிரமாணத்தின்படியும் தேவனுடைய கட்டளையின்படி இவர்கள் செய்ய வேண்டும், தேவன் இன்னார் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ள வச்சே செய்தார். இப்ப செங்கடலை பிளந்து வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வனாந்தரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்களை செய்து வைத்த தேவனை தங்கள் மனதுல சுமக்க முடியல. இவர்கள் மனதுல எதை சுமந்து கொண்டிருந்தாங்கன்னா, எப்படி பார்வோனுக்கு கீழே அடிமையா இருந்தாங்க பாருங்க, அந்த பார்வோனுக்கு எப்படி இவர்களை அனுப்பிவிட மனதில்லாமல் இருந்ததோ, அதே போல இவர்களுக்கும் பார்வோனை விட்டு வருவதற்கு மனசில்லை. நீங்க நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இது இப்படி இருக்கும் பாருங்க. சிலர் விக்கிரக ஆராதனை விட்டு வந்திருப்பாங்க, சிலர் தவறுதலான வழிபாடுகளை விட்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுல மாத்திரம் திருப்தி ஆயிராம தேவனுடைய பிரமாணத்தை சுமக்கணும் பாருங்க. அன்றைக்கு யோவான் சானகன் கூட யோர்தானுக்கு அக்கறையில தான் ஞானஸ்தானம் கொடுத்தாராமா. யோர்தானுக்கு அக்கறையில இருந்த அந்த இடத்தின் பெயர் என்னன்னா, கரையை கடக்கும் அறை என்று அர்த்தமாமா. யோர்தான்ல ஞானஸ்தானம் கொடுக்கல. பின்பு இன்னொரு நாள் தண்ணீர் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்லி அங்க ஒரு இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை, அதாவது சன்மார்க்கமான வாழ்க்கை. அப்ப இன்றைக்கு நமக்கும் அது மாதிரிதான் இருக்கும் பாருங்க. கடலை கடந்து வந்தாச்சு. ஆனா எதை அவர்களால சுமக்கணும், எதை அவங்க கை கொள்ளணும்னு தேவன் விரும்புறாரு அப்படின்னா, நீ ஒரு காலத்துல எகிப்துல இருந்த போது எகிப்தியருடைய ராஜாவினுடைய அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்த, அந்த கட்டளையை கை கொண்டு நடந்த, அதுதான் பெருசு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இன்றைக்கு தேவனால விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய வழிகளில நடக்கிற உனக்கு ஏன் தேவனுடைய கட்டளையும் பிரமாணத்தையும் கை கொள்ள மனதில்லாமல் இருக்கிறீங்க? எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சுங்க, ஆனா இவர்களுக்குள்ள இருக்கிற எகிப்தி இன்னும் வெளியே போகவே இல்லை. இப்ப இன்றைக்கு நம்மளும் விக்கிரக ஆராதனை விட்டு வெளியில வந்திருப்போம், பாவத்துக்கு மரித்திருப்போம். ஆனா நீதிக்கு எப்படி பிழைக்கிறது? அப்ப நீதிக்கு பிழைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல பவுல் வர்றாருங்க, ஒரு சபையாரின் இடத்துல கேட்கிறார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீர்களா அப்படின்ன போது அவங்க சொல்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்தோம். பரிசுத்தாவியை பெற்றீர்களா அப்படின்னா, பரிசுத்தாவியானவரா அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சபைக்கு வர்றாங்க, ஆராதனையில பங்கு பெறுகிறாங்க, நீ சொன்னா காணிக்கை கூட கொடுக்கலாம், சில ஊழியருங்க கூட செய்யலாம், சபைகள் கூட கட்டி இருக்கலாம். ஆனா பரிசுத்தாவியானவர்னா என்னன்னே தெரியாம ஒரு சபையே நடந்து கொண்டு இருக்குது. அப்போ பவுல் கேட்கிறார், நீ என்ன ஞானஸ்தானப்பா பெற்ற? அவங்க சொல்றாங்க, யோவான் சானகன் கொடுத்த ஞானஸ்தானமே அன்றி வேறொன்றும் பெறல. சார், யோவான் சானகன் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அதே யோவான் சானகன் சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேலானவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நானோ ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர், எனக்கு பின் வருகிறவரோ ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படிங்கிறார். அப்ப ஆவியினாலும் அக்னியினாலும் எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்னா, பாவத்துக்கு மரித்ததோடையே வாழ்வதற்காக அல்ல, அல்லது சன்மார்க்கமாய் வாழ்வதற்காக அல்ல, தேவனுடைய நீதிக்காக வாழும்படியாகத்தான் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுறார். ஒருவேளை இந்த உலகத்துல தேவன் எனப்பட்டவர் எப்படி இருப்பாரு, தேவன் விரும்புகிற வாழ்க்கை எனப்பட்டது எப்படி வாழணும்,
தேவனுக்குள்ளாக ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் மூலமா இந்த உலகத்துல நடக்கிற நன்மைகள் என்ன என்பதை தேவ ஆவியானவர் இல்லாம தேசத்துல அறியவும் முடியாது, அறிவிக்கவும் முடியாது. அதைத்தான் சொல்ல வர்றார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்துல தேவனுடையவர்களாய் வாழ்வதற்கு தன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய ஆவியை பெற்றாதான் நீங்களும் நானும் அவருடைய பிரமாணத்தையும் அவருடைய கட்டளையும் கை கொள்ள முடியும். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வனாந்தரத்திற்கு வந்தும் கூட பாருங்க, அவருடைய கட்டளையும் பிரமாணமும் கை கொள்ள மனது இல்லை. இந்த மனது இல்லாதது வந்து எல்லோருக்குள்ளே இருக்குது. இந்த இஸ்ரவேலருக்கு இருக்கிற மாதிரி இன்றைக்கு எத்தனையோ சபையில இருக்குது பாருங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதோஷத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்ளுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, பவுல் இந்த தீமோத்தேயை ப்ரிப்பேர் பண்றாரு ஊழியத்துல. அந்த ஊழியத்துல அனுப்பும் போதே சொல்றாரு, நீ ஒரு கூட்ட மக்களிடத்துல போற, அந்த மக்களுக்கு எதுல மனசு இல்லை அப்படின்னா ஆரோக்கியமான வசனங்களை கேட்கிறதற்கு மனசு இல்லை. அது பவுலின் காலத்துல மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்திலேயே கூட. இயேசுவே சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 43வது வசனத்துல, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க ஏன் மனதில்லாததினால் அல்லவா. அப்ப ஆண்டவருடைய பிரசங்கத்தை அவங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இவர்கள் ஆல்ரெடியே என்ன பண்ணி வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, இவர்களே சில பாரம்பரிய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தொடாத, ருசி பாராத, பார்க்காத, பேசாத, உட்காராத, எல்லாவற்றிலையும் தீட்டு வைத்திருக்கிறாங்க. அப்ப அந்த தீட்டு கழிப்பதற்கு என்று சொல்லி சில சடங்காச்சார முறைகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கை கழுவுறது, கால் கழுவுறது, இப்படி எத்தனையோ சடங்காச்சாரம். இதெல்லாம் கழுவுனாதான் கடவுள் அங்கீகரிப்பாரு, இல்லைன்னா உங்களை அங்கீகரிக்க மாட்டாரு. இப்ப இந்த சடங்காச்சார முறைகளை இவர்கள் கை கொண்டு வந்ததுனால இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு மனசில்லை. எத்தனையோ பேர் பாருங்க, இயேசு கொடுக்கிற அப்பத்தை சாப்பிட்றதுக்கு மனசு இருக்குது, இயேசு கொடுக்கிற சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு மனசு இருக்குது. ஆனா இயேசு கொடுக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு மனசு இல்லை. ஏன் மனசு இல்லை அப்படின்னா, ஆல்ரெடியே இவர்கள் மனம் தவறுதலான சில காரியத்துல ஊடுருவி போயிருக்கு. உதாரணத்திற்கு, தேவாலயத்துல புறா விற்கிறவர்கள், காசுக்காரருடைய பழைகளை இயேசு கவிழ்த்து போட்டு விடுகிறார். அப்ப தேவாலயத்துல ஆடு மாடு விற்கிறது, புறாக்கள் விற்கிறது, இது எல்லாமே அந்த நாட்களில ஒரு ஜெகஜோதியா நடந்திருக்குது. பயங்கர வியாபாரம். நல்ல மக்கள் எல்லாம் கோயிலுக்கு தேடி தேடி ஓடி வர்றாங்க. புறா விற்கிறவங்களை பார்த்து புறா வாங்குறாங்க, ஆடு விற்கிறவங்களை பார்த்து ஆடு வாங்குறாங்க, அதை போய் ஆலயத்துல கொடுத்து பலி செலுத்துறாங்க. சார், மோசே தான் சொல்லி இருக்கிறாரு புறாவை பலி செலுத்தலாம், ஆடுவை பலி செலுத்தலான்னு. அப்ப ஆடு புறாக்களும் தேவாலயத்துல இருக்கிறது குற்றம் அப்படிங்கிற மாதிரி செய்யறது சரியா? அப்ப அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேறாங்க. சார், இது தேவாலயத்துக்கு கொண்டு வரப்படணுமே தவிர விற்கப்படக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலருக்கு 12 கோத்திர மக்கள்ல லேவி கோத்திர மக்களுக்கு எந்த பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. மற்ற 11 கோத்திர மக்களும் அவரவர்கள் ஊர்களில் இருந்து அவரவர் திராணிக்கு தக்கதாக, அவர்கள் செய்த பாவத்துக்கு தக்கதாக இளங்கன்றையோ ஆட்டையோ ஊர்ல இருந்து பிடிச்சிட்டு வரணும் பாருங்க. அதே போல ஒருவேளை ஒரு இஸ்ரவேலன் இடத்துல ஆடும் இல்லை,
ஆடோட ஐக்கியப்படுத்துவதற்கு உறவும் இல்லை அப்படின்னா அவன் எருசலேமுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை தொழுது கொள்ளணும். அதற்கு தேவன் என்ன பண்றாருன்னா, இதே எருசலேமுல அநேக காடுகள் இருக்குது. இந்த காடுகளுக்குள்ள போனீங்கன்னா புறா குஞ்சுகள் இருக்கும். அப்போ ஒரு ஜோடி புறாவை பிடித்து கொண்டு நீ தேவாலயத்துக்கு வா அப்படிங்கிறார். அப்போ ஒரு இஸ்ரவேலனுடைய சந்தோஷம் எங்க ஆரம்பிக்குதுன்னா தேவாலயத்துல ஆரம்பிக்கல. தேவாலயத்துக்கு புறப்படுவதற்கு உதவி செய்கிற ஆட்டினோடு கூட ஆரம்பிக்குது. தேவாலயத்திற்கு பிரவேசிப்பதற்கு உதவி செய்கிற புறாவோடு கூட, காட்டு புறாவோடு கூட ஆரம்பிக்குது. அதனாலதான் தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது ஆலயத்துக்குள்ள வந்த உடனே சந்தோஷம் இல்லைங்க, வீட்டிலேயே சந்தோஷப்பட்டு புறப்பட்டு வந்தாராமா. ஆனா இந்த இஸ்ரவேலின் மக்கள் காலம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டினுடைய மதிப்பு ரட்சிப்புங்கிறது போய் ஆட்டினுடைய மதிப்பு பணமா மாத்தினாங்க. புறாக்களுடைய மதிப்பு ரட்சிப்புங்கிறது போய் புறாக்களுடைய மதிப்பு விலை பேசப்பட்டது. இத இயேசு ஏற்றுக்கொள்ளல. இதுதான் பிரமாணம், இப்படித்தான் நடக்கணும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவர் தமது நீதி நெறிகளை தற்காக்கிறார் அப்படிங்கிறார். அவர் தான் கொடுத்தது இந்த ஃபார்முலா. ஆனா இது தவறுதல் செய்யும் போது அவர் அதை சரிப்படுத்துறார். இத அந்த நாட்களில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர்களும் விரும்பல, ஜனங்களும் விரும்பல. அதனால இவருடைய உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் போய்விட்டது. அதனால பவுல் அதான் சொல்றார், இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அதாவது ஷார்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பரிசோதித்து சரீர அளவை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த வியாதியை கிளியர் பண்ணணும்னாலாம் கிடையாது. ஓரமா எங்களுக்கு பாடி பெயின் ஃபீவர் அதிகமா இருக்குதா, இந்த பாடி பெயின் ஃபீவரையும் பாடி கண்டிஷனை பார்த்து ஒரு 3 நாளைக்கு டேப்லெட்டோ ஒரு 6 நாளைக்கு ஒரு டேப்லெட்டோ இதை கொடுத்து கம்மி பண்ணி இதை நார்மலா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெடிக்கல் அந்த டேமே. ஆனா இன்றைக்கு மக்களுடைய விருப்பம் எல்லாம் என்னன்னா, 6 நாள் வரையெல்லாம் தாங்காது பாஸ்டர், போன உடனே ஒரு 2 இன்ஜெக்ஷனை போடுங்க, 2 இன்ஜெக்ஷன் போட்டு இன்னைக்கே கிளியர் ஆயிடணும். அப்ப இதேதான் இன்றைக்கு எல்லோருடைய இருதயமும் பாருங்க, செவி இனிமையா இருக்கிற போதனைகள். சார் உங்க மனச தேவனுக்கு ஏற்ற விதமா மாத்துங்க, பரலோக ராஜ்யத்தின் பக்கமா திருப்புங்க. பரலோக ராஜ்யம்னா என்ன, பரலோக ராஜ்யத்திற்கும் மனுஷனுக்கு என்ன தொடர்பு, ஏன் பரலோக ராஜ்யத்தின் பக்கமா திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. அதன் மேல கவனம் குறைந்து கொண்டே இருக்குது. இந்த மனசு இல்ல பாருங்க, இந்த மனசு இல்லைன்னு வச்சுங்களேன், நல்லவங்களையே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் பெரிய தேவனால அங்கீகரிக்கப்பட்ட மனுஷரா இருக்கலாம், தேவனே தேடி அந்த மனுஷனிடத்துல பேசுறவங்களா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு அந்த மனுஷனுக்கு வேண்டாங்க. இது ரொம்ப ஆபத்துல போய் முடிஞ்சிரும் பாருங்க. சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்றார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாகி விடுதலையாய் வந்த போது மோசே கூட ராஜா மாதிரி எல்லாம் டீல் பண்ணவே கிடையாது. ஜனங்கள் முறையிட்டாங்க, மோசே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாரு. தேவன் தான் இவர்களுக்கு ராஜாவா இருந்து இவர்கள் போகிற வழியிலிருந்து, இவர்கள் உண்ணுகிற ஆகாரத்திலிருந்து, இவர்கள் ஓய்வு எடுக்கிற ஸ்தலங்கள்ல இருந்து எல்லாவற்றையும் தீர்மானித்தார். அதுபோல வாரத்துல 6 நாட்கள் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து 7வது நாள்ல வானத்து மன்னாவையும் அடைத்து 6வது நாளை 7வது நாளுக்கு தேவையானதையும் கொடுத்து, இப்படி தேவன் தான் வழியில ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இவர்களை வழி நடத்தினார். இதுக்கு அப்புறம் இவர்கள் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறங்கள் கூட இவர்கள் கானானியர்களுக்கு ராஜாக்கள் இருந்தாங்களே தவிர, ஏதோமியருக்கு ராஜாக்கள் இருந்தாங்களே தவிர, பிலிஸ்தியருக்கு ராஜாக்கள் இருந்தாங்களே தவிர, இஸ்ரவேலருக்கு கர்த்தரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருந்தார். ஆனா ஒவ்வொரு காலகட்டத்துல தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட ஸ்தானாதிபதிகளை எழுப்பினார். ஒத்னியேல் எனப்பட்ட ஸ்தானாதிபதி,
கிதியோன் எனப்பட்ட ஸ்தானாதிபதி, தெபோரால், இன்னும் சிம்சோன், எப்தா இப்படிங்கிற ஸ்தானாதிபதிகளை ஏற்படுத்தி கொண்டுதான் வந்தார். கடைசி ஸ்தானாதிபதியா, இந்த நியாயாதிபதி என்கின்ற ஸ்தானாதிபதியா கர்த்தர் சாமுவேலை எழுப்புறார். இப்ப சாமுவேல் உயிரோடு இருக்கும் போது ஜனங்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, தேசத்துல எப்படி ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது பெலிஸ்தருக்கு எப்படி ராஜா இருக்கிறாரு, அது மாதிரி இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா தேவை. சார், இந்த ப்ராசஸ் எனப்பட்டது தேவனுடையதே கிடையாது. தேவன் தான் ராஜாவா இருக்கிறார். இவங்க கேட்ட உடனேயே இப்ப சாமுவேலே சொல்றாரு, எப்பா நீங்க ராஜாவை தேடுவது தப்பு, அவன் கட்டரட்டவன், உலகத்தான் தனக்கு ஒரு ராஜா வேணும்னு, ஒரு மனுஷனை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும், அவன் ராஜ்யத்துக்குள்ள வாழணும்னு நினைக்கிறான். நாம தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவோ சொன்ன போதும் பாருங்க, இந்த இஸ்ரவேலர் சாமுவேலின் வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை, மனதே இல்லை. சில நேரம் பாருங்க, ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டோன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அன்றைக்கு வேணா ஒருவேளை காரியம் அனுகூலமாய் அமையலாம். இது கூட அவருக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்த போது கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளல, என்னைய தள்ளிட்டாங்க அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மனிதனை நீ சொல் கேட்காம போறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுங்களா? அந்த சாமுவேல் யார் அப்படின்னா, அவங்க அன்னாளுடைய அர்ப்பணிப்புல பிறந்த ஒரு பையன். அதாவது அநேக நாட்கள் குழந்தையே இல்லாம கர்த்தரிடத்துல ஜெபத்துல பெற்றுக்கொண்ட பையன். பால் மறந்த உடனே தேவாலயத்துல விட்டு தேவனுடைய சத்தத்தை நேரடியா கேட்ட பையன். அது மாத்திரம் இல்லைங்க, வேதாகமத்துல இயேசுவின் காலம் வரைக்குங்க ஒரு மனிதனிடத்துல போய் தேவன் மன கஷ்டமா இருக்குதுன்னு யார்ட்டையும் சொல்ல, இந்த சாமுவேல்கிட்ட தான் சொன்னார். சவுலை ராஜாவாக்கினது என் இருதயத்துக்கு விசனமா இருக்குதுன்னு. இப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரரை தள்ளிட்டு எங்களுக்கு தேசத்தின் ராஜாக்களை போல ராஜாக்கள் வேணும்னு செலக்ட் பண்ணாங்க. கர்த்தர் கொடுத்துட்டார், உனக்கு அதுதானே வேணும் வச்சுக்கோன போது இந்த சவுலை ராஜாவாக்குனது அதுலயும் சில பேருக்கு விருப்பம் இல்லை. இந்த சவுலையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியில நிரப்பி வேறு இருதயத்தை கொடுத்து ராஜாவாக்கினார். அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ நேரங்களில நல்ல ஊழியக்காரர்களை நம்ம கை கழுவுற போது, அல்லது நல்ல ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத போது எப்பேற்பட்ட யுத்தங்கள் நடக்குன்னா, வேத சொல்லுது பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா சவுலின் நாட்களில பெலிஸ்தரோடு தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருந்ததாமா. கடைசியா சவுளுடைய மரணமே பாத்தீங்கன்னா அதோ கதியா போயிட்டு. அப்ப மனதில்லாத கூட்டத்தின் மத்தியில தான் அன்றைக்கு சாமுவேலுடைய ஊழியமே இருந்திருக்குது. சரி, இவங்கெல்லாம் மனசு இல்லாமல் இருந்தாங்கன்னா இயேசுவுக்கும் மனசு இல்லாம போயிருச்சுங்க. இயேசுவே மனமில்லாத ஒரு இடத்துல நின்னாரு பாருங்க. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ஏன் இந்த கசப்பு கலந்த காடி நீரை இயேசுவுக்கு குடிக்க கொடுக்கறாங்க அப்படின்னா, இதுதான் ஆல்கஹால் அல்லது சொன்னா போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரவம். இதை குடித்துட்டோம்னா நம்ம சுய நினைவு இன்றி இருப்போம். அப்ப நம்ம உடம்புல என்ன நடந்தாலுமே நமக்கு தெரியாது, நமக்கு உணர்வே இருக்காது. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, அநேக பெண்களும் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, அநேக ஆண்கள் குடும்பஸ்தர் போதைக்கு அடிமையா இருக்கு. இந்த போதையின் நிமித்தமா தான் அநேக விதமான தீமைகள் நடந்து கொண்டிருக்கு. சிறைச்சாலையில இருக்கிறவங்களிடத்துல போய் கேட்டு பாருங்க, ஏன் பிரதர் இப்படி பண்ணீங்க? நான் என்னுடைய சுய புத்தியே இல்லை பிரதர், போதையில இருந்ததுனால கொலை பண்ணிட்டேன், போதையில இருந்ததுனால கற்பழிச்சிட்டேன், போதையில இருந்ததுனால என்ன செய்தனே தெரியல, இப்போ கூட எனக்கு இந்த சிறைச்சாலையில எனக்கு போதைக்கு தேவையான காரியங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப இயேசுவுக்கு இந்த கசப்பு கலந்த காடி நீரை வாயில கொடுத்தது எதற்குன்னா, நீ வேதனையின் உச்சகட்டத்துல இருக்கிற, இந்த வேதனை உனக்கு தெரியக்கூடாது, அதனால இத நீ பருகிக்கொள், பானம் பண்ணிக்கொள் என்றுதான் கொடுக்குறாங்க. சார், இந்த போதையை விட
இயேசு மிகப்பெரிய ஒரு போதையில் இருந்தார். அந்த போதை யாருக்குமே இல்லாத ஒரு போதை. அது எப்பேற்பட்ட போதைன்னா, இவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிற்கப்பட்டிருந்தது போது கூட இவர் ஜெபம் பண்ணினாரு பாருங்க. என்ன ஜெபம் பண்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். என்னை காயப்படுத்துறேன்னு நினைக்கிறாங்க, என் ரத்தத்தை எடுக்கிறேன்னு நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்படுகிறேன்னு நினைக்கிறாங்க. இப்பேற்பட்ட மக்களை மன்னியுங்கள் என்று ஜெபிக்க காரணம் என்னன்னா, இந்த அடித்த மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் இருந்ததுன்னா கட்டாயம் இவர்கள் உணர்வடைந்திருப்பாங்க, மனிதனை மனிதனா பார்த்திருப்பாங்க. இந்த பரிசுத்தாவி இல்லாததுனாலதான் இவர்கள் இப்பேற்பட்ட வேதனை கொடுக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு மன்னியும், எனக்கு கொடுத்த இந்த அபிஷேகம். ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, ஒரு ஆல்கஹாலின் போதை எனப்பட்டது. அந்த ஆல்கஹாலை குடிக்கிற போது ஒருவேளை 6 hours இருக்கலாம், அல்லது 2 hours 5 hours இருக்கலாம். இவ்வளவுதான் ஆல்கஹாலினுடைய போதையே. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வருகிற போது அது மகிமையா இருக்கும் பாருங்க. அதனாலதான் அப்போஸ்தல நடவடிக்கையில பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களை குறித்து அந்த நாட்கள்ல இருக்கிறவங்க மதுபானம் பண்ணி கொண்டு வெறி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப இயேசுவுக்கு இந்த கசப்பு கலந்த காடி நீரை குடிக்க கொடுத்தாங்க. அதை குடிக்க மனதில்லாம நேரடியாங்க இந்த வேதனை அத்தனையும் நேரடியா வாங்கினார். இப்ப நாமளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அவர்தான் தலை, நாம தான் சரீரம். அவர்தான் மணவாளன், நாம தான் மணவாட்டின்னு வைத்துங்க. அவர்தான் செடி, நாம தான் கொடின்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப செடிக்குள்ள இருந்து வரக்கூடிய கனிதான் கொடியில வெளிப்படும். கொடி தானா கனி கொடுக்காது பாருங்க. அப்ப இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டோம்னா நம்மளை கஷ்டப்படுத்துகிறவர்களை நாம் நேரடியா சந்திக்கலாம். நேரடி எப்படி சந்திக்கிறது அப்படின்னா, அந்த கசப்பை வாங்கி மறக்கிறது இல்லைங்க. நேரடி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன் உள்ள வரும்போது மனதார மன்னிக்க முடியும், மனதார நேசிக்க முடியும், மனதார விட்டு கொடுக்க முடியும். இயேசுவுக்கு எதுல மனசு இல்லை அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆல்கஹால், உலகத்திலிருந்து வரக்கூடிய இந்த போதையை வாங்கி நான் இந்த கஷ்டத்தை கடந்து வருவதற்காக அல்ல, தேவன் கொடுத்த ஆவியானவருடைய பலத்துல இதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஆல்கஹால், இந்த போதை வஸ்துக்களில் இருந்து வரக்கூடிய அந்த சுய நினைவின்றி வரக்கூடிய அதை விட பரிசுத்தாவியானவருடைய பலன் எனக்கு அதிகமா இருக்குதுன்னாரு. அதே ஆவியை எடுத்து தாங்க ஸ்தேவானுக்கும் கொடுத்தாரு. அதே ஸ்தேவான் தான் இஸ்ரவேலர் இயேசுவை எப்படி அடித்து காயப்படுத்தினாங்களோ அதே போல அடிக்கிற போது ஸ்தேவான் பரிசுத்தாவியில நிறைஞ்சாரு பாருங்க. அவருக்குள்ள கசப்பே இல்லை, கசப்பான எதையும் அவர் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. இப்ப இந்த நாட்களில எதுல நம்ம மனசு இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். மனசே இல்லை பிரதர், வசனத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லைன்னா அப்ப ஆல்ரெடியே ஏதோ ஒண்ணு டாமினேட் பண்ணி இருக்குது. இன்றைக்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு எல்லோருடைய கைகளிலும் ஒரு அலைபேசி வந்ததுனால எல்லோரும் மனசை ஏதோ ஒண்ணுல டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அப்டேட் ஆயிட்டே இருக்குது. ஆனா இந்த மனம் பாருங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு தான். எப்படி இஸ்லாத்துல சொன்ன மாதிரி தேவனை அறிகிற அறிவனால விலகி நிக்கலாம். புத்தர் சொன்ன மாதிரி மனம் தீர்மானிக்கிறபடி போகலாம். அடுத்து அகத்தியர் சொன்ன மாதிரி மாயை தான், இதெல்லாம் ஓகே தான். பட் நம்ம புதிதாகணுமா இருந்தா நம்ம மனசு எதை அப்லோட் பண்ணுது, எவ்ரிடே எதை கேட்கிறோம், எவ்ரிடே நம் மனதுக்குள்ள எதை கொண்டு போகிறோம். அதுதான் இயேசு சொன்னாரு, இரவும் பகலும் பரலோக ராஜ்யத்தை திங்க் பண்ணுங்க. இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய பக்கமா உங்க மனசை திருப்புங்க. அது வர 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 அதை கேட்க 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 ஆல்ரெடி நம்ம மனசுக்குள்ள நிறைய ராங் தாட் இருக்குதுங்க. இந்த வசனம் தான் இந்த தாட்டவே நம்மளிடத்திலிருந்து டெலிவரன்ஸ் பண்ணும். இதை தாவீது நன்கு உணர்ந்து வைத்திருந்தார்.
தாவீதின் காலத்துல ஒரு நாட்களில தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு. இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனுக்கு பிரியமானதை தேடிக்கொண்டு இருக்கிற மனுஷன். இந்த மனிதனுடைய காலகட்டத்துல பஞ்சம் வந்த போது கர்த்தரிடத்துல போய் விசாரித்தாரு பாருங்க. ஒன்று நம்ம வாழ்க்கையில மறந்துட போயிடக்கூடாது. அதாவது உமக்கு பிரியமான வழி எது என்று அறிந்து அதுல நடக்க எனக்கு உதவி செய்யும். உன்னை வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் இருக்குமானா அதை சரிப்படுத்துங்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும் பாருங்க. அநேக நேரம் அந்த இருதயத்தில் இல்லாம நாம 100க்கு 100 பர்ஃபெக்ட் மாதிரியும் தேவன் நம்மளை தேடி பார்த்து கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். சில ரீல்ஸ்ல எல்லாம் கூட வருது பாருங்க, கடவுளே நீங்க எனக்கு ஓவர் டைம் எடுத்து கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொண்டு வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து இவன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாம் செய்யல. கர்த்தர் வைத்திருக்கிற வேத வசனத்தோடு கூட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதுல இருந்து விடுதலை ஆவதற்கான வழி இருக்குது. இப்ப இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்று விசாரித்த போது சவுல் கிபியோனியரை கொலை செய்ததற்கானதான் இந்த பஞ்சம் வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப கிபியோனரை தாவீது அழைத்து, எப்பா உங்களாலதான் தேசத்துல பஞ்சம் வந்தது, நீங்க சொல்லுங்க இதுல யாருக்கு தண்டனை கொடுத்தனும்னு கிபியோனியர் சொல்றாங்க. யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம், எங்கள் இனத்தை கொன்ற சவுலின் பிள்ளைகளை எங்கள் கையில ஒப்பு கொடுங்கன்னா கிபியோனியர் சவுலின் பிள்ளைகளை அவங்க மரண தண்டனைக்கு கொடுக்குறாங்க. தேசத்துல பஞ்ச விலகுது, தேசத்துல மழை பெய்யுது. அப்ப கர்த்தர் ஒரு கிபியோனியருக்காக வானத்தை அடைப்பாரா அப்படின்னா யார் இந்த கிபியோனியர்? ஏன் இந்த கிபியோனியருக்காக தேவன் வானத்தை அடைக்கிறார்னா, இந்த கானான் தேசத்தில் இருந்த கானானியருடைய சந்ததியில் வந்த ஒரு கூட்ட மக்கள் தான் கிபியோனியர். அவர்கள் ஏமாற்றி யோசுவாவின் இடத்துல ரகசியமா உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆனா இது வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசுவா இவர்கள் மேல சாபத்தை கூறுறார். எப்பேற்பட்ட சாபத்தை கூறுறாருன்னா, நீங்க எங்களை ஏமாத்தினபடினால நீங்க தேவாலயத்துக்கு வரக்கூடிய பலிகளுக்கு தேவையான விறகையும் தண்ணீரையும் நீங்க தான் சுமக்கணும் அப்படின்ட்டார். இப்ப தேவாலயத்துக்கு தண்ணி வரணும்னா இந்த கிபியோனியர் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். தேவாலயத்துக்கு விறகு வரணுமா தான் இந்த கிபியோனியர் தான் விறகு எடுத்துட்டு வரணும். அப்ப தேவாலயத்துக்கு வர வேண்டிய தண்ணீரை கொண்டு வருகிற கிபியோனியரை சவுல் கொன்றபடியினால தேவாலயத்துக்கு வர வேண்டிய தண்ணி நின்று போயிடுச்சு. அதான் ஆண்டவர் சொல்லார் வருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீ பூமியில தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய தண்ணியை நீ ஸ்டாப் பண்ண, தேசத்திலேயே தண்ணி வராதபடி தேவன் வானத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். அப்ப இதை நம்ம மனதளவுல சத்தியத்தை அறிய அறிய தேவன் எதுல பிரியப்படுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு இருதயத்துல தெரியுமானா, முடிந்த அளவுக்கு நம்ம நல்லது செய்யாம இருக்கிறோமோ இல்லையோங்க, கெட்டது செய்யாமல் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப நம்மனும் நல்லா இருப்போம், நம்ம மூலமா தேசமும் நன்மையா இருக்கும். இந்த கிபியோனியர் மேல இருந்த அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு தண்டனைக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொண்டு வந்திருப்பாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்க, நம்ம மனசு எந்தெந்த இடத்துல எல்லாம் தடுமாறி இருக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை அழிக்கும் போது நம்ம பிழைப்போம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.